என் முகம் ஃபுல்லா எதுக்கு புன்னகை இருக்குங்கிறத இந்த வீடியோவ பாருங்க சொல்றேன். ஸோ சிக்கன் 65 வீடியோவா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்ருந்தாங்க. அத பார்த்து எனக்கு பயங்கர டெம்ப்ட் ஆயிடுச்சு. சரி ஒரு நாள் சிக்கன் 65 பிரியாணி செய்யலான்னு செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தா என்ட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏங்க எனக்கு செய்ய தராம நீங்க மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்களான்னு. ஸோ சிக்கன் 65 வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் பச்சை மசாலா டேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பீஸை பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த உப்பு காரம்லாம் கூட குறைய பண்ணிட்டுருப்பேனா, இப்படி பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் பொரிச்சு பொரிச்சு நீயே சாப்பிட்டுட்டே இருக்காத டேஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் பிரியாணிக்கு கொஞ்சம் வையின்னு சொன்னாங்க. அதான் சிரிச்சிட்ருக்கேன். நார்மல் பிரியாணின்னா 1 மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த 65 பிரியாணிக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஏன்னா சிக்கன் பொரிச்சு நம்ம செய்யணும் இல்லையா? எஃபர்ட் ஜாஸ்தி தான். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இது செஞ்சதுனால இதோட பின் விளைவுகளை நான் சொல்கிறேன். என்னோட ஷோல்டரில் ஒரு பெரிய கால்சியம் கட்டி இருக்குது. அது ஒரு 8 இயர்ஸாகவே இருக்குது. பட் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. கை வந்து சில நேரம் லாக் ஆயிரும். ஓவர் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. இப்போ இத செஞ்சதுனால அன்றைக்கி நைட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நல்லா தான் இருந்தேன்னா எவ்ரிடே பெயின் சிவியராக தான் இருக்கும். பட் கையெல்லாம் அசைக்க முடியும். இதை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 நாள் பயங்கரமான கை வலி. சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர் சொன்னார், "1 நாள் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு 1 வாரம் படுத்துக்கிற. இதுக்கு நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். எனக்கு தான் தேவையில்லாமல் ஒர்க் லோட் ஆகுது. நீ சும்மா சும்மா படுத்துக்கிறதுனால" அப்படிங்கிறாரு. ஏன் செஞ்சு தரும்போது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டீங்களே, அப்போ அதோட பின் விளைவுகளையும் அனுபவிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். கொஞ்சம் சிக்கனை வந்து தனியாக பொரிச்சு, பாப்பாவுக்கு சிக்கன் 65னா பிடிக்கும், அவளுக்கும் கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு பெரிய மிஷலின் ஸ்டார் செஃப்னு நெனப்பு. எப்போவுமே டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மார்க் வேறு போடும். எல்லா டைம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டா. ஆனா இந்த டைம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டா.